வெல்கம் ஆல் டு சரிதா சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் ரவை வச்சு சிம்பிளாக ஒரு டம்ளர் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சு ரொம்ப சுலபமாக இதை நம்ம செஞ்சிடலாம். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களும் ரொம்பவே ஆசையாக நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த டம்ளர் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சு சூடு பண்ணி இதில் 1 கப் வெல்லம் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம தயிர் சேர்க்க போகிறோம் கேக்கில். அதனால் நான் 1.5 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் தயிர் சேர்க்கலைன்னா 1 கப் வெல்லம் சேர்த்துட்டு 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து வெல்லம் கரைஞ்சால் மட்டும் போதும். வெல்லம் பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டு இதை வேறு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போது அதே பேனில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகினதுக்கப்புறம் 1/2 மூடி தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இப்போது அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2 நிமிஷம் அந்த தேங்காயை வறுத்து விட்டுடலாம். நம்ம விருப்பப்பட்டால் இது கூடவே முந்திரி திராட்சைலாம் சேர்த்து கூட வறுத்து நம்ம கேக்கில் சேர்த்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் நல்லா 2 நிமிஷம் வறுத்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் 2 கப் ரவை சேர்த்துக்கலாம். இதை நம்ம மாவு மாதிரி அரைக்காமல் லைட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரவை 2ஆக உடஞ்சா மட்டும் போதும். இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிட்டு இது கூடவே நம்ம நெய்யில் வறுத்து வச்ச தேங்காயை 1 ஸ்பூன் எடுத்து வச்சுட்டு மீதியை சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம கரைச்சி வச்ச வெல்லத்தை ஒரு ஃபில்டர் வச்சு வடிகட்டி சேர்த்துக்கலாம். வெள்ளைக்கரைசலை சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த கேக் ரவையில் தான் செய்யணும்னு இல்லை, மைதா மாவு, கோதுமை மாவு எதில் வேணால் நம்ம செய்யலாம். இதே மெத்தடில் இப்போது பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அடுத்து இதை நம்ம மூடி வச்சு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். அடுத்து நம்ம ஒரே சைஸில் உள்ள டம்ளர் எடுத்துக்கலாம். இப்போ இது உள்ள லைட்டாக நம்ம எண்ணெய் தடவி விட்டுடலாம். நமக்கு எத்தனை டம்ளர் தேவையோ அத்தனை டம்ளர் நம்ம எண்ணெய் தடவி ரெடி பண்ணிக்கலாம். நான் எடுத்துக்கிட்ட மாவுக்கு பார்த்திங்கன்னா 6 டம்ளர் தேவைப்பட்டுச்சு. இப்போ இதெல்லாம் எண்ணெய் தடவி ரெடி பண்ணியாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நல்லா மாவு ஊறிடுச்சு. இப்போ இது ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டு நம்ம எண்ணெய் தடவி வச்ச டம்ளரில் பாதி அளவு ஊற்றிக்கலாம். ஏன்னா அது வேகும்போது நல்லா உப்பி வரும். அதனால் நம்ம மாவு சேர்க்கும் போதே பாதி அளவு மட்டும் சேர்த்துக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லா டம்ளர்லேயும் ஊற்றி வச்சிடலாம். இப்போது இதை லைட்டாக தட்டி விட்டுடலாம். அடுத்து இதில் நம்ம நெய்யில் வறுத்த தேங்காய் துருவல் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருந்தோம். அந்த தேங்காய் துருவலை இது மேலே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வச்சு விட்டுடலாம். இதுக்கு மேலேயே உலர் திராட்சை ஒன்று வச்சு விட்டுடலாம். பார்க்க அழகாக இருக்கும். அவ்வளோதான், எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணியாச்சு. அடுத்து இதை நம்ம வேக வச்சுக்கலாம். நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சும் வேக வைக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு கடாயில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் ஒரு பிளேட் வச்சு விட்டுடலாம். இப்போது இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்ச கேக்கை எடுத்து வச்சு விட்டுடலாம். அடுத்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 15லேருந்து 20 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். 20 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு நைஃப் வச்சு இதை மாதிரி குத்தி பார்க்கலாம். மாவு ஒட்டாமல் வந்ததுன்னா கேக் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். கேக் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு ஒரு நைஃப் வச்சு ஓரங்களில் எடுத்து விட்டு இது மாதிரி சாய்க்கும் போது அழகாக கேக் கலந்துக்கிட்டு வந்துடும். அவ்வளோதான், சூப்பராக நமக்கு கேக் ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய மற்ற வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சரிதா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.